வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். எல்லாருக்குமே மண்டே மார்னிங். ஸோ மண்டே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஏன் லைவ் வராமல் ரெக்கார்டட் ப்ரீமியர் வீடியோவை கொடுக்குறேன்னா, எங்கள் காலேஜ், நான் படித்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க மக்களே, சரிங்களா? அதனால தான் பந்தாக்கு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்களும் பண்ணணும். உங்கள் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நீங்களுமே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ அதனால தான் கோச்சிக்காதீங்க. உடம்பு முடியலைன்னா நான் வந்து வரமாட்டேன். ஆனால் உடம்பு நல்லா இருக்கும் போது வராமல் விடமாட்டேன். ஸோ எல்லாருமே டமால் அட்டன் பண்ணி பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட ராயல் பாஸ் ஆஃபரை முடிக்கிறோம் சிவாஜிகளா. அவ்வளோதான், எக்ஸ்டென்ஷன்லாம் முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 50% ஆஃபர் போட்டிருக்கோம். இதில் வந்து எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், பிடிஎஃப் கோர்ஸ், இது ஒரு லேகி விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணால் அந்த ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்க. அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ கூப்பன் கோடில் CWG15 போட்டால் 50% ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது queries-னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி Jackson_CWG. ஸோ சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இந்த கொஸ்டின் ஸோ நிறைய பேர் சால்வ் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. இஃப் ஆல் vowels in the following words replaced with second preceding letter, அதாவது செகண்ட் ப்ரிசீடிங் லெட்டர்னா செகண்ட் ப்ரீவியஸ் லெட்டர், and all consonant replaced with succeeding letter, third succeeding letter, அப்ப third next letter as per English alphabetical series. Okay, which of the following option at most means maximum 3 vowels அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இங்க இருங்களேன். இப்போ எண்டுன்னு இருக்கு மக்களே. ஒரே ஒரு நிமிஷம், அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன், இருங்க. ஒரு நிமிஷம் மக்களே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பாருங்க, எண்டு அப்படின்னு இருக்கா. வவ்வல் என்ன சொல்லியிருக்கான்? எண்டுன்னு இருக்குன்னா வவ்வலை வந்து செகண்ட் ப்ரிசீடிங் லெட்டர் மாற்ற சொல்லியிருக்கான். அதாவது ப்ரிசீடிங்னா முன்னாடி, அப்போ முன்னாடி ஒரு லெட்டருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் சி. என்னு வந்து கான்சனன்ட், தேர்டு சக்சீடிங் லெட்டர், அதாவது தேர்டு நெக்ஸ்ட் லெட்டர். அப்போ என்ன? ஓ பி கியூ. இப்போ இங்க டி இருக்கு. டினா இ எஃப் ஜி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்ற சொல்லியிருக்கான் மக்களே. எல்லாத்தையுமே மாற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே மாற்றிருக்குமா? சரியா? கொஸ்டின் அவன் என்ன கேட்டிருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ல வேர்ட்ல கிடையாது, ஆப்ஷன்ல மோர் மேக்சிமம் 3 vowel இருக்கதை எடுங்க அப்படின்னு இருக்கான். சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கான்? மேக்சிமம் 3 vowel இருக்கதை எடுங்க அப்படின்னு இருக்கான், சரிங்களா? மேக்சிமம் ஆப்ஷன் ஹேவ் அட்மோஸ்ட் மேக்சிமம் 3 vowels அப்படின்னு இருக்கான். ஸோ அப்போ பாருங்க, எல்லாத்தையும் மாத்துங்க. ஒரே நிமிஷம் போல. ஸோ அப்படி மாத்துங்க. ஸோ அப்படி மாத்தணும்னா எனக்கு அட்மோஸ்ட் 3 vowels இருக்கு. அட்மோஸ்ட்னா மேக்சிமம். மேக்சிமமே 3 தான் இருக்கணும். 3 தாண்டி வவ்வல் இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 5 வவ்வல் போயிருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 வவ்வல் போயிருது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா அதில் 2 வவ்வல் தான் இருக்கு. அட்மோஸ்டுக்கு மீனிங் மேக்சிமம். நீ எல்லாமே மாத்தின பிறகு மேக்சிமமே 2 vowel தான் இருக்கணும் அப்படின்னு. மேக்சிமம் 3 தான் இருக்கணும். அப்ப 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். 3க்கு மேல இருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷன் வராது. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சோ இது சண்டே உங்களுக்கு கொடுத்த சொல்லிப்பாரோட கொஸ்டின். சோ 1 is added to the all odd digit, 1 is subtracted to the all even digit. Then difference between the sum of all digits in odd position and even position. Then which of the following resultant will be the prime number அப்படின்றான், சரிங்களா? பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க?
நாலா 4 ஈவன்ல ஒன்று மைனஸ் பண்ணும், ஆடுனா ஒன்று ஆட் பண்ணும், ஈவன்னா ஒன்று மைனஸ் பண்ணும், ஆடுனா ஒன்று ஆட் பண்ணும். அப்படி பண்ணிட்டோமா? பண்ணியாச்சா? அப்படி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆட் பொசிஷன்ல உள்ள எல்லாத்தையுமே சம் பண்ணுங்க, ஈவன் பொசிஷன்ல உள்ள எல்லாத்தையுமே சம் பண்ணுங்க அப்படின்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துக்குவோம். இது எல்லாமே வந்து எனக்கு ஆட் பொசிஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணவா? 7 + 3 10, 10 + 5 15, 15 + 1 16, 16 + 3 19. சரிங்களா? அடுத்து ஈவன் பொசிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 4 + 4 8, 8 + 8 16, 16 + 6 22. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்க்க சொல்றான். பார்த்தாச்சு. இப்ப வர ஆன்சர்ல எது பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்கிறான். எனக்கு இது பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பர். ஸோ எனக்கு ஆப்ஷன் 1 3 4 ஆப்ஷன் டி தான் எனக்கான ஆன்சர். ஸோ கிளியர் எல்லாத்துக்குமே இது. ஸோ இந்த மாதிரி டைம் டேக்கிங் சம் மிஸ்செலேனியஸ்ல எக்ஸாம்ல கேட்பாங்க. டமால் உங்களுக்கான முதல் கேள்வி. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ லைவ் மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு. சரியா? ரெக்கார்டட் வீடியோ நினைக்காதீங்க, லைவ் மாதிரி தான் இருக்கும். டமால்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் only 2 does not follow. ஸோ இதுல வந்து எது ஃபாலோ, இது வந்து மேல கொடுத்துருப்பாங்க மக்களே. சரியா? எது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேள்வி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் பேராகிராஃப் கொடுத்துட்டு கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா சம் ஸ்கொயர் ஆர் நாட் ட்ரையாங்கிள்ன்றான். சம் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் நாட் ட்ரையாங்கிள் தான். இது எனக்கு ஃபாலோ ஆகுது. நோ ஸ்கொயர் இஸ் ட்ரையாங்கிள், நோ ஸ்கொயர் இஸ் ட்ரையாங்கிள் எனக்கு ஃபாலோ ஆகலை. எது ஃபாலோ ஆகலைன்னு மேலே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதில் அது இல்லாமல் இதில் போடாமல் விட்டுருக்கேன். அப்படி கேட்டிருப்பாங்க. எது ஃபாலோ ஆகலைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ செகண்ட் தான் எனக்கு ஃபாலோ ஆகலை. அடுத்து டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ எது ஃபாலோ ஆகலைன்னு தான் கொஸ்டின் கேட்குறான். வித்தியாசமான சிலாயுசம் பார்க்குறீங்க இன்னைக்கு மண்டே. அதுமா ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 டஸ் நாட் ஃபாலோ. இப்போ வந்து எனக்கு ஆல் பிரியாணி கேன் பி கர்டு, எல்லா பிரியாணியும் கர்டாக இருக்கலாம், ஏன்னா அன்னோன் ரிலேஷன். சரியா? ஆல் குஸ்கா கேன் நெவர் பி கர்டு, கேன் நெவர் பினா சம் நாட் செக் பண்ணும். சம் குஸ்கா ஆர் நாட் கட்டுன்றான், ஆனால் சம் குஸ்கா ஆர் கட்டுன்னு இருக்கு. இது ஃபாலோ ஆகாது. ஸோ 1 டஸ் நாட் ஃபாலோ. ஸோ அடுத்து டப்புன்னு சால்வ் பண்ணு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் 1 and 2 டஸ் நாட் ஃபாலோ. எல்லா காருமே ட்ரக்கான்னு கேட்குறான், கிடையாது. சம் பைக் கார் நாட் ட்ரக்கான்னு கேட்குறான், எனக்கு சம் பைக் கார் நாட் சைக்கிள் தான் இருக்கு, ட்ரக் இல்லை. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஸோ அடுத்த கேள்வி டமால்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் நன் ஆஃப் திஸ் அப்படின்றாங்க. நோ வேன் பீயிங் கேன் இஸ் அ பாசிபிலிட்டின்றான். வேனுக்கும் கேனுக்கும் அன்னோன் ரிலேஷன், ஸோ பாசிபிள் வரும். சரிங்களா? சம் வேன்ஸ் கேன் பி பாட்டுன்றான். வேனுக்கும் பாட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன், ஸோ வரும். ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகுது, அதனால நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி டக்குன்னு சால்வ் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் both 1 and 2 does not follow. Some WhatsApp is YouTubeன்றேன். WhatsApp YouTubeக்கு unknown relation, ஸோ வராது. All Instagram being Telegram's a possibilityன்றான். எல்லா இன்ஸ்டாகிராமும் டெலகிராமா இருக்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்லி இன்ஸ்டாகிராம் இஸ் வாட்ஸ்அப்னா இந்த வாட்ஸ்அப் வந்து இதோடையும் நாட் கண்டிஷன், இதோடையும் நாட் கண்டிஷன். ஸோ எல்லா இன்ஸ்டாகிராமையும் கொண்டு போய் எதுக்குள்ளேயும் வைக்க பாசிபிள் இல்லை. ஸோ இதுவும் வராது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டைரக்ஷன். டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணி டன் போடுங்க. டன் போட்ட உடனே நான் அப்படியே உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். முடிச்சிட்டிங்களா மக்களே? ஸோ நேரம் முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான். ஸோ என்ன சொல்கிறான்? ஏ இஸ் பிளேஸ்ட் த ஈஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் என் அண்ட் நார்த் ஃப்ரேம் ஆஃப் ஜே அப்படின்றான். ஸோ ஏ வந்து இங்கே இருக்குது அப்படின்றான். தென் வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் கேன்றான். ஈஸி. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. ஸோ 9 மீட்டர். அடுத்து 5 ஆப்ஷனில் 1 வித்தியாசமாக இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிங்க. 5ல் 1 வித்தியாசமாக இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரேம் எம்என்ஜே. எம்ஜே மட்டும்தான் சேம் லைனில் இருக்குது. வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி பியை பொறுத்து எக்ஸுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் அண்ட் பி 7 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? √65 மீட்டர் நார்த் வெஸ்ட் வரும். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி 2 டைரக்ஷன் இன்னைக்கு டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. டமால் 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 டமால்னு சால்வ் பண்ணு. காரு கிளம்பு தான், ட்ராவல் பண்ணு தான் அப்படின்றாங்க. போய்கிட்டே இருங்க. முடிச்சிட்டிங்கன்னா டன்னு போடுங்க. கொஸ்டின்குள்ளே போயிடலாம்.
ஸோ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம். ஸோ ஆருக்கும் கியூக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பீக்கும் எதுக்கும் இருக்குன்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கான ஆன்சர் சேமஸ் எஸ். டீசெண்டாக முடிஞ்சு. ஆருக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4, பீக்கும் எஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஏ டு டி அப்படின்றான். ஸோ ஏலேருந்து டிக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் 34 கிலோமீட்டர். எல்லாத்தையும் எண்ணி பாருங்க, 34 கிலோமீட்டர் கிடைக்கும். அடுத்து, ஸோ வாட் இஸ் த கோட் ஃபார் டீசென்ட்ரலைஸ்? டக்குன்னு சொல்லணும். டீசென்ட்ரலைஸ்டு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அந்த கோட் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் தப்பு 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 தப்புன்னு அடிக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 27. அடுத்து, வாட் இஸ் த கோட் ஃபார் த ஃப்ரேஸ் ஃபியாட் ஃபினான்ஸ்? ஃபியாட் ஃபினான்ஸோட கோட் என்ன? டப்பு 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 டப்புன்னு ஆன்சர் அடிக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஃபியாட் 2 இடத்துல இருக்கு, ஃபினான்ஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் 2 இடத்துல இருக்கு ஃபினான்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 1536 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, if the sum of the code of public stack is 157, then what is the code of the phrase ledger and digital? செமையான கொஸ்டின்ல, சூப்பர் கொஸ்டின். ஸோ பப்ளிக் ஸ்டாக் ஆட் பண்ணா 157 வருதான். அப்போ லெஜர் டிஜிட்டலுக்கான கோட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறான். கோடிங் டிகோடிங்ல ஒரு வித்தியாசமான கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துருக்கோம் மண்டே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி 63 65 இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 50 19 23 இதோட கோட் லாங்குவேஜ் என்ன? 50 19 23 யோட கோட் லாங்குவேஜ் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, எய்தர் பி ஆர் டி இஸ் யுவர் ஆன்சர். இதுவும் வர வாய்ப்பு இருக்கு, இதுவும் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 8770 யோட கோட் என்ன? 8770 யோட கோட் என்ன? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, cannot be determined is your answer. உங்களுக்கான முதல், அதாவது இப்போ இருக்க ஆர்டர்லேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் 15 கொஸ்டின் முன்னாடி அட்டன் பண்ணோம்ல, இந்த ஆர்டர்ல எக்ஸாமில் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான முதல் பசில் டப்புன்னு சால்வ் பண்ணி டாப் ஃப்ளோரில் யார் இருக்கான்னு சொல்லுங்க. டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு டாப் ஃப்ளோரில் யார் இருக்கான்னு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை ஃப்ளோரு? 8 ஃப்ளோரு, 8%. டாப் ஃப்ளோரில் யார் இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ டாப்பில் யார் இருக்கான்னு சொல்லுங்க.
ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, 8 ஃப்ளோர் இருக்குது. எம் லிவ்ஸ் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர் அபவ் 4th ஃப்ளோர். 4th ஃப்ளோருக்கு அபவில் எம் இங்கே இருக்கலாம் அல்லது எம் இங்கே இருக்கலான்ட்டாங்க. அடுத்து ஒன்லி 3 ஃப்ளோர்ஸ் பிட்வீன் எம் அண்ட் ஐன்றான். 1 2 3 விட்டு ஐ இங்கே, 1 2 3 விட்டு ஐ இங்கே. கே லிவ்ஸ் இமிடியட்லி அபவ் ஐன்றான். ஸோ கே இங்கே, கே இங்கே. த நம்பர் ஆஃப் பர்சன் அபவ் கே இஸ் ஒன் லெஸ் தென் த பிலோ ஹச். கேக்கு அபவ்ல 1 2 3 4 5 6 இருக்கான் அப்படின்னா ஹச்சுக்கு பிலோவில் 7 இருக்கு. கேக்கு அபவ்ல 1 2 3 4 இருக்கானா ஹச்சுக்கு பிலோவில் 5 இருக்கு. போட்டாச்சு. ஒன்லி 1% பிட்வீன் ஹச் அண்ட் ஜே. அடுத்து என்ன சொல்றான், n lives immediately below g. n lives immediately below g. n lives immediately below g. L does not live adjacent to J அப்படின்றான். இதில் L adjacent to J தான் வருது. பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். JMHL KIGN. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டியூஸ்டேல யார் வரான்னு சொல்லுங்க. டியூஸ்டேல யார் வரான்னு சொல்லுங்க. டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. கிளர்க் லெவல் தான், ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். டமால் டமால்னு முடிக்கணும். இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு மக்களே. கரெக்டா சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். டியூஸ்டேல யார் வரான்னு சொல்லுங்க. ஹலோ, லைவ்ல இருக்கேன் சார், அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. ஸோ மக்களே முடிச்சிட்டிங்களா? ஸோ ஈஸி தான், பட் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இந்த கொஸ்டினில். மொத்தம் 7% இருக்காங்க மண்டே டு சண்டேலன்ட்டான். 6 வந்து ஒன் ஆஃப் த டே பிஃபோர் வெனஸ்டே. ஸோ 6 வெனஸ்டேக்கு பிஃபோரில் இந்த 2 இடத்துல இருக்க பாசிபிள். ஒன்லி 1% பிட்வீன் ஆர் அண்ட் யூ. ஆருக்கும் யூக்கும் உள்ள 1%. நம்பர் ஆஃப் பர்சன் பிஃபோர் யூ இஸ் ஒன் மோர் தென் த ஆஃப்டர் எஸ். யூக்கு பிஃபோர்ல 1 2 3 இருக்குன்னா எஸ்ஸுக்கு ஆஃப்டர்ல 2 இருக்கணும். ஏன்னா 1 மோர் இருக்குல்ல. யூக்கு பிஃபோர்ல 1 2 3 இருக்குன்னா எஸ்ஸுக்கு ஆஃப்டர்ல 2. யூக்கு பிஃபோர்ல 2 இருக்குன்னா எஸ்ஸுக்கு ஆஃப்டர்ல 1 இருக்கணும். Q பெய்டு 2 days பிஃபோர் எஸ். ஸோ 1 day 2 day, 1 day 2 day Q போட்டாச்சு. only 2% between Q and V. ஸோ Qக்கு Vக்கு நடுவில் 2%. 1 2 விட்டு V மேலே போட முடியாது, V இங்கே. அடுத்து என்ன சொல்றான், as many people between D and P before T. சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ VP இங்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன். VPக்கு நடுவில் யாருமே இல்லை. அப்போ Tக்கு பிஃபோர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதை தான் இங்கே சொல்றாங்க. சரியா? ஸோ ஆனால் எனக்கு என்ன சொல்றான், P did not pay interest on Sunday. அப்போ இது தப்பு. சரிங்களா? இப்போ என்ன செய்யறேன், VP இங்கே போடுறேன். VPக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்கா. சரியா? அப்ப Tக்கு பிஃபோர்லேயே அதே ஒரு ஆள் தான் இருக்கணும். T இங்கே போடுறேன். லைவ்ல இருக்கேங்க, அப்புறம் கூப்பிடுறேன். சார் லைவ்ல இருக்கேன் சார். யார் நீங்க?
ப்ரோ எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அடிங்க ப்ரோ, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. வீடியோ எடுக்கும் போது தான் கால் பண்ணிட்டே இருப்பேன் மக்கள். சரி, ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விபி இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். விபிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 பேர் இருக்காங்களா? இங்கே டீயை போடலாம். டீயை போட்டுனா டீக்கு பிஃபோரில் 1 2 3 4 பேர். ஸோ எனக்கு இந்த ட்விஸ்டே இதுதான். டிஆர்பியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த 2 இடத்துலையும் நிற்கும். எத்தனை பேர் இதை கரெக்டாக சால்வ் பண்ணீங்க? வீடியோ கமெண்ட்ல போடுங்க. வீடியோ முடிஞ்சதும் கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்க, பிஇ பிஇ டிஇன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ எனக்கு பிஆர்டியை கன்ஃபார்மாக உட்கார வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி இதான் ஆன்சர், பார்த்துக்கோங்க கரெக்டானு. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆர் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. ஆர் வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கா? ஆர் வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க, டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. அருண் ஸோ முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க, ஜிஹெச்ஐ ஜேகே எல்லாம் வந்து நார்த் ஃபேஸிங், பிக்யூஆர்எஸ்டி எல்லாம் சவுத் ஃபேஸிங், ஒன் ஃபேஸஸ் அனதர் ரோ. இப்போ ஆரோட செகண்ட் ரைட் பி அப்படின்றான். சரிங்களா? எல்லாருமே என்ன ஃபேஸிங் சவுத்து. ஆரோட செகண்ட் ரைட் பி. சரியா? சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, பி டஸ் நாட் சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்டுன்ட்டான். அப்போ இங்கே யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். 4 பேர் வந்துட்டாங்களா? இப்போ 2 பாசிபிள் தான். போடுறேன் பாருங்க எப்படின்னு. 6 பி மொத்தம் 10 பர்சனா? ஒன்று இந்த பேலன்ஸ் உள்ள ஆள் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். போட்டாச்சா? கிளியரா? அடுத்து ஒன்லி 1% பிட்வீன் பி அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் ஹச். பி அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் ஹச். பி அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் ஹச். போட்டாச்சு. சரியா? ஹச்சோட இமீடியட் ரைட் ஜி. ஏன் இங்கே ஹச் எடுக்கலைன்னா ஹச்சுக்கு இமீடியட் ரைட் வராது. ஸோ ஹச்சோட இமீடியட் ரைட் ஜி, ஹச்சோட இமீடியட் ரைட் ஜி. அடுத்து ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கவனோட செகண்ட் லெஃப்ட் ஐ. ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கவனோட செகண்ட் லெஃப்ட் ஐ. ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கவனோட செகண்ட் லெஃப்ட் ஐ. போட்டாச்சு. ஜேயோட இமீடியட் லெஃப்ட் யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கான்றாங்க. ஸோ ஜேயோட இமீடியட் லெஃப்ட் யூ ஃபேஸ் பண்ணல, ஜேயோட இமீடியட் லெஃப்ட் யூ ஃபேஸ் பண்ணியிருக்கான். இதில் ஜேயோட இமீடியட் லெஃப்ட் யூ ஃபேஸ் பண்ணல, இதில் போட முடியாத பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஸ் டஸ் நாட் ஃபேஸ் ஜி அப்படின்றாங்க. அப்போ எஸ் இங்கே விளாட்டி எஸ் இங்கே முடிஞ்சு சம்மு. பேலன்ஸ் உள்ள கியூ இங்கே, கே இங்கே. அவ்வளோதான், சிம்பிள் சம். ஸோ உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு சால்வ். மொத்தம் 6% இருக்காங்களா? மொத்தம் 6% இருக்காங்க. 50-50க்கு யார் வருவான்னு சொல்லுங்க. 50-50க்கு எந்த பர்சன் வருவான்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணிட்டு 50-50க்கு எந்த பர்சன் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்க.
இப்போ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியான சம் தான் அது. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. தக்கத்தோம் தக்க தரை கீட்டத்தோம் தக்க தரை கீட்ட தக்க. ஸோ 50-50க்கு யாரு வருவா? ஸோ நான் சால்வ் பண்ணவா? என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்? பவுன்ஸ் பிஸ்கட்டோட செகண்ட் ரைட் யூ. யூக்கு அட்ஜசன்ட் குட் டே. நான் என்ன செய்யறேன்? யூக்கு அட்ஜசன்ட் குட் டே இங்கே எடுக்கிறேன். இன்னொரு பாசிபிள் யூக்கு அட்ஜசன்ட் குட் டே இங்கே எடுக்கிறேன். இப்போ பவுன்ஸுக்கு செகண்ட் ரைட் யூ. ஸோ பவுன்ஸ் இங்கே எடுக்கிறேன். பவுன்ஸ் பிஸ்கட்டுக்கு செகண்ட் ரைட் யூ எடுத்தாச்சு. ஒன்லி 1% பிட்வீன் குட் டே அண்ட் கியூ. கியூக்கு அட்ஜசன்ட்ல யூ இருக்கக்கூடாது. ஸோ குட் டே அண்ட் கியூவா 1%. இங்கே கியூ எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே கியூ. இதில் பார்த்தோன்னா குட் டேக்கு கியூ இங்கே எடுக்கக்கூடாது, இங்கே கியூ. ஏன்னா யூ பக்கத்தில் கியூ வரக்கூடாது. அடுத்து ஒன்லி 2% பிட்வீன் யூனிபிக் அண்ட் எஸ். யூனிபிக்கோட இமீடியட் லெஃப்ட் டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும். யூனிபிக்கு எஸ். யூனிபிக்கோட இமீடியட் லெஃப்ட் டி எடுக்கலாம். இல்லை இங்கே யூனிபிக்கு எஸ் எடுத்து யூனிபிக்கோட இமீடியட் லெஃப்ட் டி இங்கே எடுக்கலாம். ஆனால் டிக்கு பிக்கும் குட் டே வராதுன்ட்டான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா யூனிபிக் இங்கே, எஸ் இங்கே. சரிங்களா? யூனிபிக்கு எஸ்ஸுக்கு நடுவில் 2%. ஸோ யூனிபிக்கோட இமீடியட் லெஃப்ட் டி. இங்கே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து யூனிபிக்கு டி இங்கே, எஸ் இங்கே எடுத்துட்டு இமீடியட் லெஃப்ட் டி எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா டி இங்கே வராதுன்ட்டான். ஸோ இப்படி எடுக்கலாம். இங்கே யூனிபிக் எடுக்கலாம், இங்கே எஸ் எடுக்கலாம், யூனிபிக்கோட இமீடியட் லெஃப்ட் டி எடுக்கலாம். இப்போ என்ன சொல்றான்? எய்தர் எஸ்ஆர் டி லைக் சன்ஃபீஸ்ட்ன்றான். சரிங்களா? டீக்கு பவுன்ஸ் வந்துருச்சுன்னா இதுதான் சன்ஃபீஸ்ட். இதில் வந்து எஸ்ஸுக்கு குட்டு வந்துருச்சுன்னா இதுதான் சன்ஃபீஸ்ட். முடிஞ்சா? சன்ஃபீஸ்டுக்கு இமிடியேட் ரைட் 50-50. சன்ஃபீஸ்டுக்கு இமிடியேட் ரைட் 50-50 இதில் போட முடியாது. இதில் 50-50 போடலாம். அப்போ 50-50க்கு தான் கியூ வருது. சரிங்களா? வேற என்ன இருக்கு? டி கியூ எஸ் யூ ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் என்ன இருக்கு? டி பவுன்ஸ் வந்துருச்சு. யூனிபிக்கு பி. பி வந்து குட் டேக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரியா? அதனால் நான் வந்து பியை யூனிபிக்கு எடுத்துடலாம். பேலன்ஸ் உள்ள லெட்டர் இங்கே போட்டுருங்க. சம் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ தயவுசெய்து ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள்ந்து விடுறது உங்கள் ஜாக்சன். ஸோ நாளைக்கெல்லாம் லைவ் வந்துடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் காலேஜ் போகிறனால ப்ரீமியர். ஸோ நாளைக்கு லைவில் 11 மணிக்கு மீட் பண்ணுவோம். டமால் வந்துடுங்க. டின் டின் டின்.